Hey guys, welcome back to my food science subject. இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா குக்கிங் அண்ட் இட்ஸ் ஸ்டைல். குக்கிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் ஃபுட் இன்க்ரீடியண்ட்டை கம்பைன் பண்ணி குக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர், டெக்ஸ்சர் அண்ட் கலர் வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சென்ஸை தூண்டி சாப்பிட வைக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுட் பிஹேவியர் சயின்டிஃபிக்கலி ஹெல்ப்ஸ் இன் செலக்டிங் த பெஸ்ட் குக்கிங் மெத்தட் டு மீட் நியூட்ரிஷன் நீட்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து பல மெத்தட்ஸில் வந்து குக் பண்ணலாம். இதில் பெஸ்ட் மெத்தட் என்னவோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி குக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு செய்கிறோம், இதை நம்ம வந்து வடிக்கவும் செய்கிறோம், குக்கர்லேயும் வைக்கிறோம். இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? நம்ம குக்கரில் வைக்கிறதா சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து சாப்பாடை வடிக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கஞ்சி என்ன பண்ணுவோம், டிஸ்கார்ட் பண்ணுவோம். அப்போ என்னென்னா நம்மளுக்கு வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதோடு சேர்ந்து டிஸ்கார்ட் ஆகிரும், நம்மளுக்கு அந்த நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்காது. பட் ப்ரெஷர் குக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு லாஸும் நடக்காது. ஸோ இதில் வந்து பெஸ்ட் மெத்தட் எதுவோ அதை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். Heat is transferred to food through conduction, convection, radiation or microwave energy during cooking. குக் பண்ணும்போது நம்ம இந்த மெத்தடில், அதாவது கண்டக்ஷன், கன்வெக்ஷன் ஆர் ரேடியேஷன் எனர்ஜியில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா குக் பண்ணலாம். இதில் வந்து 2 மெத்தட் ஆஃப் குக்கிங் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட், இன்னொன்று வந்து ட்ரை ஹீட் மெத்தட். இந்த மாய்ஸ்ட் ஹீட் மெத்தடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஸ்டீமை யூஸ் பண்ணி குக் பண்ணுவோம். ட்ரை ஹீட் மெத்தடில் ஏர் ஆர் ஃபேட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணுவோம். அதே மாதிரி குக்கிங் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ணி நம்மளுக்கு ஒரு அரோமா, ஒரு டெக்ஸ்சரெல்லாம் புதுசாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம குக்கிங் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து சேஃபாக கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குக்கிங்கில் என்ன மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஏதோ பெஸ்டிசைட் ரெசிடியூ இருந்தாலும் சரி, எல்லாமே குக்கிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். நம்மளோட டைஜஸ்டபிலிட்டி, வெரைட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூவும் இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் குக்கிங் மெத்தட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம மாய்ஸ்ட் ஹீட் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லைனா ஸ்டீம் யூஸ் பண்ணி குக் பண்ணுற மெத்தட் பேர் தான் மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட். இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாயிலிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லிக்விடில் ஃபுட்டை இம்மோஸ் பண்ணி குக் பண்ணுற அந்த மெத்தட் பேர் தான் பாயிலிங் மெத்தட். இதோட டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் வந்து குக் பண்ணுவோம். ரைஸ், எக், தால், மீட், ரூட், டியூபர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா இதில் குக் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சேஃப், சிம்பிள், லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட்னா பாயிலிங் தான். அண்ட் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாட்டரை வந்து டிஸ்கார்ட் பண்ணும்போது வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ஸ் அப்படியே வந்து போயிடும். அண்ட் இதில் குக் பண்ணுற ஃபுட்டு வந்து ரொம்ப பிளாண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்விவிங் மெத்தடுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃபுட் இன்க்ரீடியண்ட்டை லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணி குக் பண்ணுறது வந்து என்னென்னா ஸ்விவிங் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார், இதில் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுட் இன்க்ரீடியண்ட்டை சின்னதாக கட் பண்ணி அதை வந்து லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்ண விடுவோம். இதோட பாயிலிங் டெம்பரேச்சர் 82 டிகிரி செல்சியஸ் டு 90 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணுற மெத்தட் பேர் வந்து ஸ்டூவிங் மெத்தட். அண்ட் இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுற அந்த ஃபுட் வந்து ரொம்பவே ஜூஸியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு லாஸும் வந்து நம்மளுக்கு நடக்காது. இல்லை பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே லாங் டைம் எடுத்துக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபியூவல் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டீமிங் மெத்தடுங்கிறது என்னென்னா ஸ்டீமை யூஸ் பண்ணி குக் பண்ணுற மெத்தட் வந்து ஸ்டீமிங் மெத்தட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இட்லி, இடியாப்பம் இதெல்லாம் வந்து ஸ்டீமை யூஸ் பண்ணி தான் வந்து குக் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி குக் பண்ணுற ஃபுட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். சிக் பீப்புள் வந்து அதிகமாக அதை கன்சியூம் பண்ணலாம், ஏன்னா அது வந்து ஈஸியாக டைஜஸ்டபிள் ஒன். அண்ட் ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஃபுட் வந்து என்னென்னா ஸ்டீமிங் மெத்தடை யூஸ் பண்ணி குக் பண்ணுற ஃபுட்ஸ் தான். இல்லை பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் குக்கிங். இந்த ப்ரெஷர் குக்கிங்கிறது என்னென்னா ப்ரெஷரை யூஸ் பண்ணி குக் பண்ணுற அந்த மெத்தட் தான் வந்து என்னென்னா ப்ரெஷர் குக்கிங். நம்ம இதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபோவ் 100 டிகிரி செல்சியஸ். அண்ட் காமனாக என்னென்ன ஃபுட்ஸ் வந்து குக் பண்ணுவோம்னா ரைஸ், மீட், ரூட், டியூபர்ஸ் இதெல்லாமே ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுவோம். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா பாக்டீரியாஸையும் வந்து கில் பண்ணிடும், ரொம்பவே சேஃப் அண்ட் ஹைஜீனாக வந்து சாப்பிடலாம். குக்கிங் வந்து ரொம்பவே பாயிலிங்கை கம்பேர் பண்ணும்போது 1/3 டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு டைம், எனர்ஜி, ஃபியூவல் எல்லாமே வந்து சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செப்பரேட்டாக யூஸ் பண்ணி ரொம்பவே சீக்கிரம் வந்து குக் பண்ணிடலாம்.
ஒரு குக்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் செப்பரேட்டாக யூஸ் பண்ணி மேலே கேரட்டு, அடுத்தது வந்து பொட்டேட்டோ, கீழே வந்து ரைஸ், இந்த மாதிரி செப்பரேட்டாக யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆஃப் குக் வந்து ஒரே டைமில் வந்து பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாட்டர் சால்பிள் நியூட்ரியன்ஸு எந்த ஒரு லாஸும் வந்து ஆகாது. இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா ஒன்று ஓவர் குக் ஆயிடும், இல்லைனா வந்து நம்மளுக்கு கருகி போயிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக குக்கரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கும், இல்லைனா ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது போச்சிங் மெத்தடு. இந்த போச்சிங் மெத்தடு என்னங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து ரொம்பவே கம்மியான லிக்விடில் வந்து இமர்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ண ஓடுவோம். இதோட டெம்பரேச்சர் என்ன பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் to 85 டிகிரி செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்பவே போச்சிங்க்கு ஃபேமஸான ஒரு ஃபுட் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னா எக் தான். ஒரு வாட்டர், இந்த மாதிரி வாட்டரில் வந்து எக்கை வந்து உடச்சி போட்டுட்டு நம்ம போச் பண்ண விடுவோம். இது வந்து பொதுவாக இப்போ வாட்டரில் எக்கை வந்து போச் பண்ணும்போது ஒன்று கொயாகுலேட் ஆகும். அந்த மாதிரி கொயாகுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சால்ட்டு இல்லைனா வினிகர் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஒன்று கொயாகுலேட் ஆகுது, நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக போச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே வந்து கிடைக்குங்கிறதுக்காக. இல்லை பெரிய அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும், டைஜஸ்டபிள் ரொம்பவே சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரோட்டீனோட வேல்யூ அப்படியே கிடைக்கும். பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதுக்கும் வந்து கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்னன்னா ஓவர் குக் ஆயிரும். அடுத்து பார்க்க போகிறது பிளான்ச்சிங் மெத்தட். இந்த மெத்தட் வந்து பொதுவாக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கெச்சப் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டொமேட்டோவோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிளான்ச்சிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, சுடு தண்ணியில் வந்து என்னென்னா டொமேட்டோவை போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்பவே ஷ்ரிங்க் ஆயிரும். அதை வந்து ஈஸியாக பீல் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேலே இருக்க ஸ்கின்னை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுவோம். இதுதான் வந்து பிளான்ச்சிங் மெத்தட். இது மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏதாவது ஸ்பாயிலேஜ் என்சைம் இருந்ததுன்னா அது அப்படியே வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். டெக்ஸ்சர், கலர், ஃப்ளேவர் இது எல்லாமே வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அண்ட் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணும்போது வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ஸும் அதோட சேர்ந்து அப்படியே போயிடும். அடுத்தது ட்ரை ஹீட் குக்கிங். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் இல்லைனா வந்து ஃபேட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணுவோங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த ட்ரை மெத்தடில் குக் பண்ணும்போது ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாகவும், கலர் வந்து ப்ரௌன் கலரில் அண்ட் ப்ளசன்ட் ஃப்ளேவரும் வந்து தரும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது ரோஸ்டிங் மெத்தட். எல்லாருக்குமே தெரியும் ரோஸ்டிங் மெத்தடுங்கிறது என்னென்னா வறுக்கிறது. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தவா, கிரில் இல்லைனா வந்து சாண்ட் ஆர் ஃபயர் யூஸ் பண்ணி குக் பண்ணுவாங்க. நம்மளே பார்த்தோம்னா ரோட்டோரமாக வந்து கடலையை என்ன பண்ணுவாங்கன்னா வறுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய தவாவில் வந்து சாண்டை வந்து கொட்டி அதுக்கப்புறம் கடலையை வந்து கொட்டி நல்லா வறுத்துக்கிட்டே போவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியான டெக்ஸ்சர் கிடச்சிருது அண்ட் கலர் வந்து ப்ரௌனிஷாக இருக்கும், நல்ல ஒரு அரோமாவும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரோஸ்டிங் மெத்தட். இதில் பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மீலுக்கு வெரைட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். பொதுவாக நிலக்கடலையை நம்ம வேவிச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இதை விட வந்து என்னென்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு வெரைட்டி கொடுக்கும். அப்பியரன்ஸ், ஃப்ளேவர், டெக்ஸ்சர் எல்லாமே வந்து என்னென்னா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஸ்பைசஸை பவுடர் ஆக்குனா கூட இந்த ரோஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்பைசஸை வந்து பவுடர் ஆக்குவோம். எக்ஸாம்பிள் மிளகா பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம். இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஸ்லோ மெத்தட். அதிலமா வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம், இல்லைனா வந்து ரொம்பவே ட்ரை ஆயிரும். அடுத்தது கிரில்லிங் மெத்தட். இந்த கிரில்லிங் ஆர் பாயிலிங் மெத்தடுங்கிறது எதுக்குன்னா டேரெக்டாக ஹீட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம கார்ன்லாம் இருக்குல்ல, கார்னு, பெப்பர்டு, ஃபுல்கா இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இல்லை தந்தூரி சிக்கன் இது எல்லாமே நம்ம டேரெக்டாக வந்து ஹீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுவோம். இல்லை பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் டிஷ்ஷுக்கு வந்துன்னா புது வெரைட்டி வந்து கொடுத்த மாதிரி. அண்ட் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கும் வந்து கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் இருக்கும், இல்லைனா வந்து என்னென்னா சாரிங் ஆயிரும், கருகி போயிடும். அடுத்தது டோஸ்டிங். டோஸ்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரெட்டை வச்சு தான் நம்ம டோஸ்ட் பண்ணுவோம். அதாவது 2 ஹீட் எலமெண்ட்டுக்கு நடுவில் வந்து ப்ரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் தான் வந்து டோஸ்டிங் சொல்லுவாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம குயிக்காக குக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் ஃபுட்டு வந்து என்னென்னா ஒரு ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக எக்யூப்மெண்ட் வந்து தேவை. அது மூலமாக நம்ம கேர்ஃபுல்லாக அதை மானிட்டர் பண்ணணும், இல்லைனா அதுவும் சாரிங் ஆகிரும். அடுத்தது பேக்கிங் மெத்தட். பேக்கிங் மெத்தடுங்கிறது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ட்ரை ஹீட் மெத்தட் தான். டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னா 120 டிகிரி செல்சியஸ்லேருந்து 260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். காமனாக என்ன ஃபுட்ஸ்லாம் நம்ம குக் பண்ணணும்னா பிஸ்கட், பீஸா, பன்னு, ப்ரெட்டு, கேக்கு, தந்தூரி சிக்கன், மீட்டு, ஃபிஷ்ஷு இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம பேக் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சது என்னது, பீஸா, ப்ரெட்டு, கேக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா
நம்ம காமனாக பேக் பண்ணுறது. அண்ட் இது ஃபுட் எப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஏர் வந்து உள்ளே போய் ஒரு ரேடியேஷனில் குக் ஆகிறதுனால ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் லார்ஜ் குவான்டிட்டியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். பெரிய ட்ராபேக் என்னென்னா இதுக்குன்னு தனியாக எக்யூப்மெண்ட் வேணும் அண்ட் வந்து ஸ்பெஷல் ஸ்கில் வந்து தேவை. இது இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்சர், ஃப்ளேவர், கலர் எதுவுமே வந்து கிடைக்காது. அடுத்தது சார்ட்டிங்கிறது என்னென்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து போட்டு நல்லா வந்து சார்ட் பண்ணுறது தான் சார்ட்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இப்போ நம்ம வறுக்கிறோம், சொல்லப்போனால் வறுவல்லாம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் காய் வேணுமோ அதை நம்ம போட்டுட்டு அப்புறம் ஸ்பைசஸ் போட்டு பண்ணுறோம்ல, இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் தான் வந்து என்னது சார்ட்டிங் மெத்தட். இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மினிமல் யூசேஜ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லைனா சார்ட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸி மெத்தடும் கூட, சீக்கிரமாக நம்மளுக்கு முடிச்சிடும். அதே மாதிரி இதுக்கும் என்னென்னா நம்மளுக்கு அட்டென்ஷன் வந்து தேவைப்படும். இல்லைன்னா வந்து என்னென்னா ஒன்று அந்த ரொம்பவே ஸ்கார்ச்சிங் ஆயிரும், இல்லை ரொம்ப பர்ன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரையிங். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டீப் ஃபேட் ஃப்ரையிங், இன்னொன்று வந்து ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங். அதாவது டீப் ஃபேட் ஃப்ரையிங்னா தலைமை எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணுறது தான் டீப் ஃபேட் ஃப்ரையிங். இதில் என்ன பண்ணுவோம்னா சமோசா, சிப்ஸு, பக்கோடா இதெல்லாம் வந்து டீப் ஃபேட் ஃப்ரையிங்கில் வரும். இதே வந்து ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டை வந்து லிட்டில் ஃபேட்டை மட்டும் யூஸ் பண்ணி குக் பண்ணுறது. இப்போ ஆம்லேட்டு, கட்லெட்டு, பரோட்டா இதிலலாம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோண்டு வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இதில் அட்வான்டேஜஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஹை கலோரிஃபிக் வேல்யூ, நல்ல டெக்ஸ்சர் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இதே பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதே ஹை கலோரிஃபிக் வேல்யூ தான். ஸோ நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரைடு ஃபுட் சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் ரொம்பவே ஹார்டாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது. அவ்வளோதான், ட்ரை ஹீட் மெத்தட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து காம்பினேஷன் மெத்தட் ஆஃப் குக்கிங்கிறது என்னங்கிறது பிரைசிங் சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா ட்ரை ஹீட் அண்ட் மாய்ஸ்ட் ஹீட் ரெண்டும் கலந்த குக்கிங் தான் வந்து என்னென்னா பிரைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் உப்புமா எடுத்துக்கோங்க. உப்புமாவை வந்து என்ன பண்ணுவோம்னா ரோஸ்டிங் அண்ட் பாயிலிங் மெத்தட் ரெண்டும் கலந்தது தான் வந்து உப்புமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரவையை வந்து நல்லா வறுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பாயில் பண்ணுவோம். அதாவது தண்ணி ஊற்றி பேனை போட்டு நம்ம மூடிடுவோம். ஸோ இந்த 2 மெத்தடு, ட்ரை ஹீட் மெத்தடும் நம்மளுக்கு வந்தது, மாய்ஸ்ட் ஹீட் மெத்தடும் வந்தது. ரெண்டும் கலந்தது வந்து என்னது உப்புமா. அதே மாதிரி கட்லெட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணிடுவோமோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டீப் ஃப்ரைங் பண்ணுவோம். வெர்மிசெல்லி பாயசமும் அதே தான், ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டிம்மரிங் மெத்தடு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் மெத்தட் ஆஃப் குக்கிங் வந்து வர்றது தான் பிரைசிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு அதர் மெத்தட் ஆஃப் குக்கிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மைக்ரோவேவ் குக்கிங்கிறது என்னென்னா மைக்ரோவேவ் அந்த ரேடியேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, ரேடியேஷன் யூஸ் பண்ணி குக் பண்ணுற மெத்தட் மைக்ரோவேவ் குக்கிங். இதோட வேவ் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 × 10⁶ ஆம்ஸ்ட்ராங் அண்ட் 7.5 × 10⁹ ஆம்ஸ்ட்ராங். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் குக் பண்ணுற ஃபுட்டுக்குள்ளே இருக்க அந்த வாட்டர் மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் மாலிகுல் வைப்ரேட் ஆகி ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படி தான் வந்து மைக்ரோவேவில் ஃபுட் வந்து குக் ஆகுது. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீட் மெத்தட் ஆஃப் குக்கிங். அது இல்லாமல் நம்மளுக்கு குக்கிங் டைமை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுது. இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இந்த மைக்ரோவேவ் குக்கிங்க்கும் நம்மளுக்கு கரெக்டான ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைக்ரோவேவ் குக்கிங் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ப்ரிகாஷனாக இருக்கணும். இப்போ மைக்ரோவேவில் வந்து ஃபுட்டை குக் பண்ணி முடிச்சிடுறோம்னா அது உடனே ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம மேலே இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரிகாஷன் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது அது தேவை. நெக்ஸ்ட்டு சோலார் குக்கிங். இந்த சோலார் குக்கிங்கிறது என்னென்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணுறது. இதில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் குக்கிங் இருக்குது. ஒன்று வந்து சோலார் பேனல் குக்கர், இன்னொன்று வந்து சோலார் பேரபாலிக் குக்கர் அண்ட் இன்னொன்று வந்து சோலார் பாக்ஸ் குக்கர். இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேனல் குக்கர் யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நேராக அந்த சன்லைட் வந்து அந்த சுற்றி அந்த இது இருக்குது பார்த்திங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இதில் வந்து பட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து குக் ஆகும். பேரபாலிக் குக்குங்கிறதுனா நம்ம டிஷ்ஷு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த டிஷ்ஷில் என்ன ஆகும்னா சன்லைட் பட்டு நம்மளுக்கு எதிரொலிச்சு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபுட்டு குக் ஆகும். பாக்ஸ் டைப் குக்கரில் என்ன ஆகும்னா அந்த ஸ்லாண்டிங்காக நிற்க வச்சுருக்காங்களா, அதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு மிரர் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அங்கே சன்லைட் பட்டு நம்மளுக்கு ஃபுட்டு வந்து குக் ஆகும்.
ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா ஸ்மோக் ஃப்ரீ குக்கிங் வந்து நம்மளுக்கு நடக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியான குக்கிங்கும் இருக்கும், எந்த ஒரு கேஸ் நம்ம யூஸ் பண்ணி குக் பண்ண அவசியம் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இது சன்லைட் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம குக் பண்ண முடியும், ரொம்பவே ஸ்லோ மெத்தட் ஆஃப் குக்கிங். அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைம்லாம் நம்ம குக் பண்ண முடியாது, இதெல்லாம் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் குக்கிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். பாய்.